அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுக்கோட்டையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் அது காவல் நிலைய மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அது காவல் நிலைய மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைகிறார். முத்துப்பழம்பதி, என்ன நடந்தது? இந்த விக்னேஸ்வரன் அப்படின்ற இளைஞர் எதற்காக கைது செய்யப்பட்டாரு? எப்படி இறந்தார்? காவல் நிலையம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? திலகவதி, புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக நேற்று முன்தினம் இரவு போலீசார் தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபட்டாங்க. நகர காவல்துறை போலீசார் தான் இந்த ரோந்து பணியில் ஈடுபட்டாங்க. அப்போது போதை மாத்திரை பயன்படுத்தியது மற்றும் விற்பனை செய்ததாக 14 இளைஞர்களை கைது பண்றாங்க. அதுல ஒருவர் தப்பி ஓடிய நிலையில 13 பேரை காவல் நிலையம் அழைத்துட்டு வர்றாங்க. அதுல ஒருத்தர் தான் புதுக்கோட்டை சாந்தநாதபுரம் 7ஆம் வீதியை சேர்ந்த விக்னேஸ்வரன். 13 பேரையும் காவல் நிலையத்தில் வைத்திருந்த போது விக்னேஸ்வரனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் விக்னேஸ்வரன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மேலும் இந்த 13 பேர்ல மேலும் 2 பேருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால அவங்களும் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையில் இருந்துட்டு வர்றாங்க. இப்போ இந்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில முதல்ல ஆரம்பத்துல அவங்க உறவினர் சொன்னாங்க, காவல்துறையின் விசாரணைக்கு அழைச்சிட்டு போனதுனாலதான் விக்னேஸ்வரன் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினாங்க. அதன் அடிப்படையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டாங்க. விசாரணையில ஏற்கனவே விக்னேஸ்வரனுக்கு உடல்நலக்குறைவு இருந்ததாகவும் மஞ்சக்காமலை உள்ளிட்ட பிரச்சனை இருந்ததாகவும் அது பல்ஸ் குறைஞ்ச பின்பு உடனடியாக அங்கிருந்த போலீசார் அவரது நண்பர்கள் உதவியோடு விக்னேஸ்வரனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் அழைத்து செல்லும் வழியில் தான் விக்னேஸ்வரன் உயிரிழந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நேற்று முழுவதுமே காவல்துறையின் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அதன் பின்பு அதாவது காவல் நிலையத்திலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்ததால இதை காவல் நிலைய வழக்காக பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது புதிய இந்திய தண்டனை சட்டம் PNNS 196 பிரிவின்படி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப தற்போது அவரது சடலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி விஜயபாரதி அங்கு விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த உயிரிழப்பு எப்படி நடந்தது, காவல்துறை சொல்வது போல உடல்நலக் குறைவால் தான் விக்னேஸ்வரன் உயிரிழந்தாரா அல்லது வேறு எதுவும் காரணங்கள் உள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. காவல்துறை தரப்பு மற்றும் விக்னேஸ்வரன் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அதன் பின்பு நீதிபதி அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளார். திலகவதி, வழக்கின் நகர்வு எப்படி செல்கிறது என்று பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.